Maruti, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. RMKV Bridal 7 மற்றும் VKC Pride. நந்தினி என்கிற மணப்பெண்ணின் கழுத்தில் கட்டுவேன் என உறுதி கூறுகிறேன். நந்தினி என்கிற மணப்பெண்ணின் கழுத்தில் கட்டுவேன் என உறுதி கூறுகிறேன். அம்மா திருமங்கலத்தை வாங்கிக்கோங்க. இந்தாங்க. இப்போ உங்க அண்ணா எப்படி செஞ்சாரோ அந்த மாதிரி செய்யணும். நான் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க. சரிங்க சார். ஆரம்பிக்கலாமா? அம்மா, பூஜை பூர்த்தி ஆயிடுச்சு. நீங்க பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. God bless you. நல்லா இருங்க. நான் கிளம்புறேன்மா. போயிட்டு வாங்க. சுந்தரம் போய் விட்டுட்டு வந்துடுறேம்மா. அம்மா, நானும் உத்தரவு வாங்க வாங்கிக்கிறேன். சாமி. வரமா? பார்வதி, அம்மா. இந்த மாங்கல்யத்தை எடுத்து பூஜை அறையில வைமா. சரிங்கம்மா. வா. சீக்கிரம் வா. வாங்க. நில்லு. ஏய், உள்ள வடி. அப்படி நில்லுங்க. எழுந்துடி மேல. ஆதிக்கடவுர் குடும்பத்து வாரிசு பூஜை பண்ணி சத்திய பிரமாணம் செஞ்ச தாலி உன் கழுத்துக்கு வந்துருச்சு. குடி தாலி. இழுக்காதீங்கம்மா. அம்மா, நானே எடுத்து கொடுக்கறேம்மா. நானே எடுத்து கொடுக்கறேன். குடி சீக்கிரம்.
ஐயோ, இந்த தாலி அந்த தாலியோட சிக்கிக்கிச்சே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? என்னடி பண்ற இன்னும்? எடுத்துட்டு இருக்கேம்மா. அத்தை, இவளுக்கு தாலியை கொடுக்க மனசுல, அதான் சிக்கிக்கிட்ட மாதிரி நடிக்கிறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏண்டி தாலியை கொடுக்க இவ்வளவு நேரம்? அம்மா, இழுக்காதீங்கம்மா, நானே எடுத்து கொடுத்துடுறேம்மா. விடுங்கம்மா, விடுங்க, ப்ளீஸ் விடுங்க. நந்தினி, கொஞ்சம் இங்க வாயே. நந்தினி விடு. இத வராத. நீ தப்பிச்சிட்டதா நினைச்சுக்காத. உனக்கு அப்புறம் இருக்குடி. இவ்வளவு அப்புறமா கவனிச்சுக்கலாம். நீங்க வாங்க ஆண்டி. பெரியய்யா மேல இருக்கிற பெரியதுனாலதான் நந்தினி அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்கள மன்னிச்சிருமா. மஞ்சள், மஞ்சள், சந்தனம், சாம்பிராணி. அடுத்து என்ன? ஊதுபத்தி, சூடம். வேற என்ன வேணும்? எண்ணெய். இருக்கட்டும். கை வலிக்குதா? எனக்கு மனசு வலிக்குதுடி. விடாதீங்க ஆண்டி. அவ கை எலும்பெல்லாம் நொறுங்குற வரைக்கும் காலை எடுக்காதீங்க. நல்லா நசுக்குங்க. வலிக்குதுமா. அம்மா, ஏண்டி, நாங்க லட்சக்கணக்குல செலவு செஞ்சு ஆசாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பரம்பரை வழக்கப்படி செஞ்ச பூஜை பண்ண தாலி உனக்கு கேக்குதோ? அத உன் கழுத்துல போட்டு அழகு பாப்பியா நீ? நானா கழுத்துல போட்டுக்கலையம்மா. உமா அம்மா என் காலை தட்டி விட்டதுனால நான் தட்ட தவற விட்டுட்டேன். அப்ப அந்த தட்டுல இருந்த தாலி என் கழுத்துல வந்து மாட்டிக்கிச்சு. இதுல என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நாங்க நின்னுகிட்டு இருக்கோம், நீ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கியா? எந்திரடி, எழுந்துடி. உமா உன் காலை தடுக்கி விட்டா நீ தானடி தடுக்கி விழணும்.
அது எப்படி கரெக்டா தாலி வந்து உன் கழுத்துல விழுந்தது? ஏண்டி, பூஜை பண்ண ஆதிக்கடவுர் குடும்பத்து வாரிசுக்கு சொந்தமான தாலிய உன் கழுத்துல போட்டு பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க அதானே? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? ஏய் கூட்டத்தனோ, யார பார்த்துட்டு கற்பனையில பேசுறேன்னு சொல்ற? நானும் உன்னை கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னோட உட பேச்சு எதுவுமே சரியில்லை. நீ ஏதோ நினைப்புல தாண்டி சுத்திட்டு இருக்க. மரியாதையா சொல்லு, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? சொல்லுடி, உன் மனசுல ஆதிய நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கேக்குறா இல்ல, சொல்லுடி. உன் மனசுல ஆதி இருக்கானா? நீ ஆதிய விரும்புறியா? வாய திறந்து சொல்லுடி, நீ ஆதிய காதலிக்கிறியா? சொல்லுடி, எனக்கு சொந்தமான தாலி உன் கழுத்துல விழுந்தத நினைச்சு ஆதியோட கல்யாண கனவுல நீ மிதந்துகிட்டு இருக்கியா? ஏய், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கோம். நீ இப்படியே மௌனமா நின்னு சாதிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப மட்டும் நீ மனசுல இருக்கிறத சொல்லல, உன்னை கொன்னே போட்டுருவேன். சொல்றி, சொல்லுடி, சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? ஆண்டி, கையெடுங்க ஆண்டி. ஏன் நந்தினி, எதுக்கு இவளை விட சொன்ன? இவளை என்னதான் அடிச்சாலும் டார்ச்சர் பண்ணாலும் அவ உயிரே போனாலும் அவ மனசுல இருக்கிற உண்மைய வெளியில கொண்டு வர முடியாது. இவ சரியான அழுத்தக்காரியா இருக்கா. அதுக்காக இவளை இப்படியே விட்டுலாங்கறியா? விட்டுட சொல்லல ஆண்டி, இவ மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. உன் மனசுல ஆதி இல்லன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுடி. என்னடி பாக்குற? உன் மனசுல ஆதி இல்ல, நீ அவனை விரும்பலன்னு நீ உயிரா நினைச்சிட்டு இருக்கியே. செத்து போன உன் அம்மா, அவ படத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஏய், ஆதி உன் மனசுல இல்லன்னு சத்தியம் பண்ணி சொல்லுடி. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுடி, ஆதி உன் மனசுல இல்லன்னு. ஏய், என்னடி ரொம்ப சீன் போடுற? இப்ப வாய திறந்து சத்தியம் பண்ணி சொல்ல போறியா? இல்ல உன் அம்மா போட்டோவை சுக்குநூறா உடைக்கட்டுமா? அம்மா வேண்டாமா, நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேம்மா. அப்படி வா வழிக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு.
அம்மா மேல கை வச்சு சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணுடி. என் மானத்தையும் என் உயிரையும் காப்பாத்தின பெரிய என் மேல எனக்கு எப்பவும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. மத்தபடி என் மனசுல அவர் இல்ல. நான் அவரை விரும்பவும் இல்ல. இது செத்து போன எங்க அம்மா மேல சத்தியம். என் மனசுல என் அம்மாவை தவிர வேற யாருமே இல்ல. இப்போ நீ பேசின வார்த்தைப்படி உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நடந்துக்கணும். மீறி ஏதாவது தப்பா நடந்துகிட்ட உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. பார்த்து நடந்துக்க. வானந்தினி. அம்மா, உயிரோட இருக்கிறவங்க மேல போய் சத்தியம் பண்ணா அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் செத்து போன உன் மேல போய் சத்தியம் பண்ணிட்டேனேம்மா. என்ன மன்னிச்சிருமா. பெரிய என் மனசுலதான் இருக்காரு. அம்மா, நான் பெரியவ மனசார விரும்புறேம்மா. ஆதி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன கன்ஃபார்ம் ஆகுது? உன் மனசுல பார்வதி இருக்கா? அதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல போற அதானே? இது அது இல்ல ஆதி, வேற. நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லு. கடவுளே உனக்கு பார்வதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்லாதி, நீ நல்லா யோசிச்சு பாரு. நந்தினிக்காக செஞ்ச தாலி எதுக்கு பார்வதி கழுத்துல போய் விழணும்? டேய், அதான் சொன்னல, கால் தடிக்கு தடுமாறதுனால தாலி அவ கழுத்துல விழுந்துருச்சு. அதெல்லாம் ஓகே தான். அது ஏன் கரெக்டா பார்வதி கழுத்துல போய் விழணும்? இங்க பாரு ஷாம், எதுனா பேசி என்ன குழப்பறதுலயே குறியா இருக்காத. கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. யாருக்கு அதுல எது விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். காதல விழுகிறத விட உன் மனசுல பார்வதி இருக்காளா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாமா? பயப்படாதாதி, சிம்பிள் டெஸ்ட் தான். அதுவும் இதே இடத்துல தான். என்ன டெஸ்ட்? அப்படி கேளு. இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நீ திரும்பும்போது கரெக்டா பார்வதி வந்து உன் எதுல நின்னா உன் மனசுல பார்வதி இருக்கான்னு அர்த்தம். அப்படி பார்வதி வரலன்னா? உன் மனசுல பார்வதி இல்லன்னு நான் ஒத்துக்கிறேன். போதுமா? ஓகே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. பார்வதி தூங்கியே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இனிமேல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீ வெயிட் பண்றதே வேஸ்ட்ரா. இப்ப எனக்கு புதினா டீ குடிக்கணும் போலதான் இருக்கு. இப்ப நான் பார்வதியை கூப்பிட்டு டீ கேட்டா அதுக்கு நீ எதனா ஒரு முடிச்சு போடுவ. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் வர்றேன்.
டேய் இனிமேலாவது என் மனசுல பார்வதி இருக்கா, காதல் இருக்கு, இதெல்லாம் சொல்றதை நிறுத்திக்கோ. ஓகே, நான் கிளம்புறேன். என்னமோ தெரியல, திடீர்னு நீங்க இப்போ புதினா டீ குடிப்பீங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அடடா